முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனம் 1, 6 முதல் 7 முடிய மற்றும் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. 2ஆம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 8 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். அவர் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 41 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா
இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. கடவுளின் செயல் இவர் வழியாக வெளியாகும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி, சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர், எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவிலேயே பார்வையற்றவன்தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள். அவன் வயது வந்தவன்தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால்தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன்தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை. இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்கள் ஆக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள். மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. இறை பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறு இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க முடியாது என்றார். அவர்கள் இவரை பார்த்து,
பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார்? சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம் அனைவரையுமே ஒளியின் மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வழக்கமாக தவக்காலம் என்றாலே வருத்தம், வேதனை, சோகம், துக்கம் என்ற ஒரு மனநிலையை களைந்து, குறிப்பாக இந்த 4ஆம் வாரமானது லெத்தாரே, மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாட நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அரசரை தேர்ந்தெடுக்குமாறு சாமுவேலை பெத்லகேமில் உள்ள ஈசாவிடம் அனுப்புகிறார். அவர் அங்கு சென்று பார்த்தவுடனேயே அங்கு இருந்த மூத்த மகன் மிகவும் அழகாகவும் வலிமையானவனாகவும் இருக்க, இவன்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அவர் எண்ணுகிறார். ஆண்டவர் அவரிடம், மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதன் முகத்தை பார்க்கின்றான், நானோ அகத்தை பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் அவருக்கு கூறுகிறார். இவ்வாறு ஈசாய் தனது 7 புதல்வர்களையும் அவர் முன்னிலையில் கடந்து போகச் சொல்லுகிறார். அவர்கள் அனைவருமே கடவுள் பார்வையில் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இறுதியாக வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது, தனது இளைய மகன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவரை வரவழைத்து அவரை பார்த்தவுடன் அவர்தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் என்பது அவர்களுக்கு புரிகிறது. ஆண்டவரும் அவரை அருள்பொழிவு செய்யுமாறு கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமது உடல் வலிமையையும் தேகத்தையும் பார்ப்பது கிடையாது. மாறாக நமது உள்ளத்தையும் அன்பையும் ஊடுருவி பார்த்து நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கின்றோமா என்பதைத்தான் பார்க்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களை ஒளி பெற்ற மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஒளியின் பாதையில் பயணிக்கும் பொழுது நன்மை, நீதி, உண்மை, கீழ்ப்படிதல் போன்ற மேலான செயல்களை தாங்கியவர்களாக நாம் வலம் வருகின்றோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு சிறு கதையை கூறுகிறேன். ஒரு குருடர் ஒருவர் தனது கையில் விளக்குடன் இரவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் முன்பாக வந்த ஒரு வழிப்போக்கர், ஏன் ஐயா, உமக்கே கண்கள் தெரியாது, அப்படி இருக்கும் நிலையில் ஏன் விளக்கினை எடுத்துக்கொண்டு நீர் நடந்து செல்கின்றீர் என்று கேட்கின்றார். அதற்கு அவர், இந்த விளக்காகப்பட்டது எனக்காக அல்ல, மாறாக எனக்கு முன் வருபவர் என் மேல் வந்து மோதிவிடக்கூடாது என்பதற்காகவும், என்னை இடித்து கீழே தள்ளிவிடக்கூடாது என்பதற்காகவும், என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொன்னாராம். இறையேசில் அன்புக்குரியவர்களே, நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது பல நேரங்களில் அது நமக்கே பாதுகாப்பாகவும் அமையலாம் என்பதைத்தான் இந்த சிறு கதையானது நமக்கு கூறுகின்றது. எனவே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களிலும் நமக்கும் ஒரு விதத்தில் நன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது நாம் செய்யக்கூடிய உதவியாகப்பட்டது பெரிதளவிலும் பாராட்டப்படவில்லை என்றாலும் நமக்கு ஒரு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுப்பதாக அது இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குருடர் அவரது நம்பிக்கையினால் பார்வை பெறுகின்றார். வழக்கம் போல சதுசேயர்களும் பரிசேயர்களும்
தங்களது இயலாமையினால், தங்களது ஆன்மீக குருட்டுத்தனத்தினால் அவர்கள் அவ்வாறே தங்கியிருந்து அவர்கள் வழக்கம் போல இயேசுவின் மீது குறையை காண்பித்து கொண்டும் சுட்டி காட்டி கொண்டும் இருக்கின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பானது ஒளியை தாங்கிய மக்களாக வாழ்வது. நமது அருகிலே இருக்கக்கூடியவர்களின் குறையை மட்டும் சுட்டிக்காட்டி அவர்களை தாழ்த்திவிடாமல், அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறையினையும் கண்டு உணர்ந்து அவர்கள் வாழ்வில் உயர மேம்பட அவர்களுக்கு உதவி செய்வோம். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 60:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எழு ஒளி வீசு. நமது வாழ்வாகப்பட்டது சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வானது ஒருவர் மற்றவருக்கு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்வாக அமையப்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த இறைவசனம் சொல்லுகிறது. எனவே நாம் ஒளியின் தன்மைகளான நேர்மை, அன்பு, உண்மை போன்ற நற்காரியங்களை, சிறப்பு பண்புகளை நமது வாழ்வில் தாங்கியவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். அதே போன்று இருளின் தன்மைகளான வெறுப்பு, கோபம், மனஸ்தாபம் போன்றவைகளை விட்டுவிட்டு இறைவன் அருளக்கூடிய நற்பாதையில் பயணிக்க முயற்சி எடுப்போம். அவ்வாறு நாம் வாழும் பொழுது இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம். இதன் வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியான மக்களாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.